ம். இல்லையா? இதனால என்ன யூஸ்க்கா? இது வந்து நம்ம ஸ்ரீஸ் ஆவாரம்பூட்டி. இது வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம்னா, இதில் நம்ம வெந்தயம்லாம் மெயினாக சேர்த்துருக்கோம். இன்னும் இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம். இந்த ஆவாரம்பூட்டி எடுத்துக்கிறதுனால சுகர் லெவல் ஃபஸ்ட்டு மெயினாக கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். இது வந்து இதை டெய்லியும் எடுத்துக்கிட்டு வந்தால் 48 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இதை இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை டீயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட்டும் ப்யூரிஃபை ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா இதில் இருக்க துவரும் அந்த துவர்ப்பு கசப்பு எல்லாம் சேர்த்து நம்மளை வந்து உடம்புல எந்த நோய் நொடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி சரி பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ஆவாரம் பூவாக செய்கிறத விட இது டீயாக நம்ம அடிக்கடி பால் டீ வந்து அதிகம் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, பிபி சுகருக்காரங்க, இந்த ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே. அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஹெர்பலாக நம்ம கொண்டுட்டு வந்து இது ஒரு ஹெர்பல் டீ. இது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் சுகர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் சுகர் அதிகமாக இருக்குன்னா இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக தானே மெயினாக செய்கிறோம். சுகர் போடாமையே இது நல்லாவே இருக்கும். வடிகட்டி இதை நம்ம டெய்லியும் 1 டம்ளர் குடிக்கணும்.